Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த bell பட்டனை press பண்ணிக்கோங்க. Hi viewers, இன்னைக்கு நம்ம சாமை அரிசியில எப்படி பொங்கல் செய்யலாம்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் 1 கப் சாமை அரிசி எடுத்துர்க்கேன். சாமை, குதிரைவாலி, திணை இது எல்லாமே ரொம்ப சத்துமிக்க உணவுங்க. நம்ம வாரத்துல ஒரு நாளைக்காவது இத சேர்த்துட்டு வரலாம். பாரம்பரியமான உணவு வகையில ஒன்று. 1 கப் சாமை அரிசிக்கு 1/2 கப் நான் பாசிப்பயிறு எடுத்துர்க்கேன். இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம்னா சுத்தமாக கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாங்க. சாமையை ஒரு 2-3 டைம் நல்லா கழுவுனீங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். கழுவிட்டு தண்ணி விட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 1/2 hour ஊறிச்சுன்னா நமக்கு போதும். பாருங்க, இப்போ நல்லா ஒரு 1/2 hour ஊறிடுச்சு. நம்ம அந்த ஊற விட்ட தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம், அதுவே நம்ம பொங்கலுக்கு ஊற்றிக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு அது ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். அப்படியே தண்ணி மட்டும் இருத்துட்டு வச்சிடலாம். ஏன்னா நம்ம டம்ளரில் அளந்து தான் தண்ணி ஊற்றணும். அதுக்காக நம்ம அது தண்ணியை கரெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பருப்பில் இருக்க தண்ணியை எடுத்துக்கலாம். அடுத்ததாக குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் தான் நம்ம இன்றைக்கி பொங்கல் செய்ய போகிறோம். நம்ம ஊற வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்துருக்க அந்த சாமையும் பருப்பையும் போட்டு ஒன்றா வேக விட போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா 1 கப் சாமை, 1/2 கப் பருப்பு எடுத்துருக்கோம். இது ரெண்டுக்கும் சேர்த்து நீங்கள் பார்த்திங்கன்னா 5 டம்ளர் தண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்களாம் சாமை அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், அரிசி பருப்பு ரெண்டுமே சேர்த்தாச்சு. அடுத்ததாக 5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நம்ம எந்த கிளாஸில் சாமை எடுத்துக்கிட்டோமோ அந்த கிளாஸில் 5 கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சாமையிலையும் பருப்புலையும் வடிகட்டி வச்சுருந்த தண்ணியை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். 5 டம்ளர் விட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் எந்த கப்பில் எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த கப்லேயே தண்ணி கரெக்டாக விட்டுக்கோங்க. அந்த தண்ணி ஊற்றுறது போக பத்தாதுக்கு நார்மல் வாட்டர் ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு குக்கர் மூடி போட்டு வச்சுருங்க. அது ஒரு 4லேருந்து 5 விசில் வரணுங்க. 4 விசிலே போதுமானது. மீடியம் ஃப்ளேமில் வெந்தது அப்படின்னா தாளிக்கிறதுக்கு இப்போ இஞ்சி துருவி வச்சுருக்கேன், சீரகம், மிளகு, கருவேப்பிலை எடுத்தாச்சு. இப்போ தாளிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் சீரகம் போட்டோடனே பொரிஞ்சிருங்க. அடுத்ததாக மிளகு, கருக விட்டுறக்கூடாது, பார்த்து பண்ணணும். ஏன்னா பொங்கலுக்கு தாளிப்பு ரொம்ப முக்கியம். அதுதான் ஃப்ளேவர், டேஸ்ட் எல்லாமே வருங்க. அடுத்ததாக நம்ம துருவி வச்சுருக்க இஞ்சி நீங்கள் பொடியாக நறுக்கியும் கூட போடலாம். எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்கனால அவங்க இஞ்சி துருவி போட்டுட்டோம் அப்படின்னா எடுத்து வைக்க முடியாதுங்க, பொங்கல்லே கலந்துரும். அதனால் அப்படியே சாப்பிட்ருவாங்க. அதுக்காக நான் இந்த மாதிரி துருவி போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். தட்டி போடலாம், இல்லை அப்படின்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுடலாம். அடுத்ததாக பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேங்க நான். லாஸ்ட்டாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம தாளிப்புக்கு போக வேண்டிய எல்லாமே போட்டாச்சு. இப்போ பாருங்கள், 4 விசில் வெந்ததுக்கப்புறமா நான் குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். மேலே தண்ணியாக நிற்கும், கீழே பார்த்திங்கன்னா நல்லா அரிசியாக இருக்கும், வெந்து போயிருக்குங்க நல்லா. இந்த சிறுதானியத்தெல்லாம் பொறுத்த வரைக்கும் தண்ணி நிறையா இருந்தாலும் ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. கொஞ்ச நேரத்துலேயே அது என்ன ஆகும்னா எல்லா தண்ணியும் அப்சர்வ் பண்ணிக்கும், சீக்கிரமாக கெட்டியாகிடும் பொங்கல் உங்களுக்கு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. மேலே தண்ணி, கீழே நல்லா அரிசி சாதமாக இருக்கும். அதனால் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம தாளிச்சிருக்கோம்ல, அது இந்த பொங்கலில் கலந்துக்கலாங்க. அடுத்ததாக அதே கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. பொங்கலுக்கு நெய் ரொம்ப முக்கியம். ரொம்ப சுவையாகவும் இருக்கும். ரொம்ப மனம் அதிகமாக இருக்கும் போது அந்த சுவை, இஞ்சி, அந்த முந்திரி, அந்த நெய், கொஞ்சமாக முந்திரி போட்டு வறுத்து செவக்க வறுத்து நம்ம அதில் சேர்த்துக்க போகிறோம்.
இதெல்லாம் நல்லா சேர்ந்து பைண்ட் ஆகி வரும்போது பொங்கல் வந்து உங்களுக்கு மணமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான சாமை பொங்கல் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இதை சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா சாம்பார் கூட வச்சு சர்வ் பண்ணலாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி சிறுதானியத்தெல்லாம் எடுத்துக்கும் போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது, ஹெல்த்தியாகவும் இருக்கும். இன்னும் உங்களுக்கு பொங்கல் வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் இதை 1/2 அன் ஹவர் கழித்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா திக்காயிடும். இல்லை அப்படின்னா தண்ணி வந்து ஒரு 1/2 கிளாஸ் கம்மியாக விட்டுட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாமை பொங்கல் எப்படி சுவையாக செய்யலான்னு பார்த்தாச்சு. இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் சரண் மெகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.